ஹாய் வாஸ் வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ண பெல் ஐக்கான் அமைக்கிங்க. அதனால் நாங்கள் போகிற எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு வந்துடும். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி ஒரு அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த அப்ளிகேஷனோட நேம் என்னென்னா ஆண்ட்ராய்ட் டியூட்டோரியல். ஓகேவா, ஆண்ட்ராய்ட் டெவலப்பர் டியூட்டோரியல். அந்த டியூட்டோரியல் நமக்கு என்ன யூஸ்னா, ஆல்ரெடி நீங்கள் ஒரு சம் நாலேஜ் ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்ற அந்த நாலேஜ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த நாலேஜுமே இல்லாமல் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் எடுத்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் சொல்ல முடியும். ஸோ கொஞ்சம் நாலேஜ் இருக்கவங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அப்ளிகேஷன் சொல்கிறதுக்கு ஒரு ஒன்று ரெண்டு கிடையாது, அதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ நான் டெமோவிலேயே சொல்கிறேன். ஸோ இந்த அப்ளிகேஷன் நீங்கள் எப்போ யூஸ் பண்ணணும்னா வீடியோ டியூட்டோரியல் எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும். ஸோ உங்களுக்கு அந்த பேஷண்ட் இருக்கணும். அப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அப்புறம் குயிஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, அந்த குயிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவ்லாம் கிடையாது. நீங்கள் எத்தனை முறை ட்ரை பண்ணாலும் அதே மாதிரி தான் இருக்கும். மொத்தமே 3 லெவல் தான். அப்புறம் இது கோடோட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்புறம் கொஞ்சம் எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம சேர்த்துனாலும் இந்த அப்ளிகேஷன் உள்ள ஒரு அப்ளிகேஷன் அப்படின்றது சொல்கிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா கொஞ்சம் ஆண்ட்ராய்ட் நாலேஜ் இருக்கும். ஸோ நம்ம டெமோவுக்கு போகலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் டியூட்டோரியல்ஸ். இதுக்குள்ளே போகிறோம். இதுக்குள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ அந்த டெவலப்பரோட டீட்டெயில்ஸ் தெரியும்னா இதுதான் ஒரு டெவலப்பரோட டீட்டெயில், இமெயில் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி, இது எல்லாமே. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டியூட்டோரியல்ஸ். இங்கே ஃபுல்லாக என்னென்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. என்னென்ன பண்ணணும்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. லைக் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் வந்துச்சுன்னா உங்களுக்கு அதை கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ட்ரொடக்ஷனு, இந்த ப்ராஜெக்ட் செக்ஷன் லேஅவுட்டு, நம்ம உள்ளே போய் என்னென்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள்ஸ்னால் இப்போ ஒவ்வொரு சின்ன டெக்ஸ்ட் வியூனா எப்படி இருக்கும், எடிட் டெக்ஸ்ட்னா எப்படி இருக்கும். டெக்ஸ்ட் வியூனா ஹலோ வேர்ல்ட் டெக்ஸ்ட், எடிட் டெக்ஸ்ட்னா நம்ம எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாச்சும் நம்ம டைப் அடித்தோம்னா ஹாய் அதுக்கெலாம் இந்த டோஸ்ட் மாதிரி காட்டுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸும் இருக்கும். அதுக்கு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குண்டான கோடும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இதுக்குண்டான கோடுலாம் ஓகே. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரி இதுக்கு ஃபுல்லாமே கோடு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் உங்கள் லேப்டாப், உங்கள் ஃபோனில் இருந்து, உங்கள் டிவைஸில் இருந்தால் அது அவங்க இது ஓகே பண்ணும். இல்லைனா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் இல்லை அப்படின்றது காட்டும். இப்போ என்கிட்ட வாட்ஸ்அப் இருக்குது. ஸோ நான் கிளிக் பண்ண உடனே இது என்ன பார்த்தீங்கன்னா இங்கே வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. இல்லைனா வேறு மெசேஜ் காட்டும். பார்த்தீங்கன்னா என்கிட்ட வாட்ஸ்அப் இருக்குது. நான் கிளிக் பண்ண உடனேயே லான்ச் வாட்ஸ்அப் அந்த மாதிரி கேட்டுன்னு என்கிட்ட வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகுது. பார்த்தீங்கன்னா இப்போ கூகுள் ப்ளஸ் என்கிட்ட கிடையாது. இது நான் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்களா, ப்ளீஸ் இன்ஸ்டால் கூகுள் ப்ளஸ் ஆப். ஸோ இந்த மாதிரி தான் இங்கே கொஞ்சம் சிம்பிளாகவும் இருக்கும், ஆனால் அது கொஞ்சம் எஃபெக்டிவாகவும் இருக்கும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைட்டாக கொஞ்சம் நாலேஜ் ஆண்ட்ராய்டு நாலேஜ் இருக்கவங்களுக்கு. குயிஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 லெவல் தான். ஃபஸ்ட்டு குயிஸ் நான் 2 மார்க் தான் ஸ்க்ரோல் பண்ணிக்கேன். இந்த மாதிரி ஒரு லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ டியூட்டோரியல்ஸ்குள்ளே போகலாம். இன்ட்ரொடக்ஷனா ஆண்ட்ராய்டு எத்தனை வெர்ஷன்ஸ் இருக்குது, அதோட ஹிஸ்ட்ரி, ப்ளா அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர்னால் ஒரு இது ஆண்ட்ராய்டு பற்றி தெரிஞ்சளவுக்கு இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்டைல்லாம் என்னென்ன இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ இது அவ்வளோவா தேவை கிடையாது. இந்த யூஐஜெக்ஸ்னால் யூசர் இன்டர்ஃபேஸ் சொன்னாங்களா, பட்டன், டெக்ஸ்ட் ஃபீல்டு, இமேஜ், அதுக்கு தேவையானது அதுக்கு உண்டான கோட்ஸ்லாம் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான கோட். ஓகேவா, இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும்னா இது வீடியோ டியூட்டோரியல்ஸ்லாம் கிடையாது. உங்களுக்கு நீங்கள் படிக்கிற திறமையும் அதுக்கு உண்டான டைம் இருந்தாலே போதும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். லேஅவுட்ஸ்னால் ஒரு கிரிட் லேஅவுட், அந்த மாதிரி நிறைய லேஅவுட் இருக்குல்ல, அந்த மாதிரி லேஅவுட் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸு தேவையானது உங்களுக்கு என்னென்ன தேவையோ இது மோஸ்ட்லி எல்லாமே இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் உங்களுக்கு 60-80% இதுக்கு உண்டான இருக்குது. MySQL டேட்டா ஸ்டோரேஜ் கனெக்ஷனு, டேட்டாபேஸ் கனெக்ஷனு எல்லாமே, த்ரெட் ப்ராசஸ்ஸு, இந்த JSON அந்த API என்பாங்கள்ல அதுவும் இருக்குது. ப்ளூடூத் கனெக்ஷன், ஒய்ஃபை டைரக்ட், உங்களுக்கு தேவையானது எல்லாமே இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போய் கிளிக் பண்ணாலே உங்கள் ப்ளூடூத் இன்ட்ரடக்ஷன் இது என்ன அப்படின்னு காட்டிடும். ஸோ ப்ளூடூத் கம்யூனிகேஷன் அதுக்கு உண்டானது காட்டும். டிடெக்டிங் ப்ளூடூத் டிவைஸ் அதுக்கு உண்டான கோடு, பர்மிஷன், இது எல்லாமே இந்த டிடெக்ஷன்னா, இந்த டிடெக்டிங் ப்ளூடூத் டிவைஸ்னால் அதுக்கு உண்டான ஃபஸ்ட்டு பர்மிஷன்லேருந்து எண்டு வரைக்கும் உண்டான எல்லா கோடுமே இருக்குது. இது நீங்கள் படித்து பார்த்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்பவுமே நீங்கள் ஏதாச்சும் வாங்கும்போது ஆப்ஸ் வாண்ட் டு டர்ன் ஆன் த டிவைஸ் அந்த மாதிரி ப்ளூடூத் டர்ன் ஆன் அப்படி கேட்குதுங்களா. ஸோ அதுக்கு தான் இந்த பர்மிஷன் அப்படின்றது யூஸ் ஆகுது. இந்த பர்மிஷன் யூஸ் ஆகுது. ஸோ அதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட இமெயில் ஐடி இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்க கூட கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன். ஸோ இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் தான், இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கலாம். அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் நம்ம உங்கள் ஆப் மூலியமாக எப்படி தரது. இப்போ வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் இருந்துச்சுன்னா வரிசையாக நோட்டிஃபிகேஷன் வந்துல அந்த மாதிரி எப்படி தரது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. பிக் பிக்சர் ஸ்டைல் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குல்ல, அதை மாதிரி தான் ஒவ்வொரு இதுவுமே ரொம்ப அருமையாகவும் இருக்குது, சூப்பராக இருக்குது.
ஸோ ஒய்ஃபை டைரக்ட் இன்ஸ்டாலேஷன் எல்லாத்துக்குமே தெரியும். கோடும் இருக்குது, எக்ஸ்ப்ளனேஷனும் இருக்குது. இந்த மாதிரி அப்ளிகேஷன் நம்ம வேறு எங்கேயும் பார்த்துக்க மாட்டோம். அதனால தான் இது ரொம்ப சூப்பரான அப்ளிகேஷன் சொல்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அதுக்குண்டான கோடு பார்த்தீங்களா, என்ன சொல்கிறது, டிடெக்டிவ் ப்ளூடூத் அதுக்குண்டான கோடு. ஆக்டிவிட்டி ஸ்டைல்னால் ஒரு அந்த ஃப்ரண்ட் ஸ்டைலு, ஓகேவா, அந்த ஸ்டைலு இருக்குது. அப்புறம் இதை ரன் பண்ணலாம். கிளிக் மீ, டர்னிங் ப்ளூடூத் ஆன் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் நான் அகைன் ஆஃப் பண்ணுறேன், அகைன் நான் வந்து ஆன் பண்ணுறேன். ஆன் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த அப்ளிகேஷன் என்னன்னா அதில் கோர்ஸ் இருக்குது. அந்த கோடு மூலியம் உங்கள் டிவைஸ்லேயே நீங்கள் வந்து ரன் பண்ணிக்க பார்க்குற மாதிரி இருக்குது. ஒரு சில டுட்டோரியல்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஏவிடி அந்த ஆண்ட்ராய்டு விர்ச்சுவல் டிவைஸ் கிரியேட்னு அதெல்லாம் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இது பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை பண்ணுறதால நம்ம ஃபோன்லேயே ரன் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால தான் ஒரு பெஸ்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறேன். இந்த மாதிரி அப்ளிகேஷன் வேறு ஏதாச்சும் இருக்கான்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ நம்ம வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனோட டெமோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யார் இந்த மாதிரி ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து இங்கே ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.